கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் வேத வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இந்த நாள் முழுவதும் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை அறியாமல் இருந்த காலத்திலே வீண் வார்த்தை, பாவ வார்த்தை, கெட்ட வார்த்தை, துர்க்கிரியை, இப்படி பல காரியங்கள் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள டைவர்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா, அந்த வீட்டுல கணவரோ அல்லது வீட்டுல 2 பேரும் ஒரு வாள் சண்டை மாதிரி அப்படி ஸ்வங்கின்னு அப்படி வார்த்தை நிறைய தேவையில்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை, இப்படி பல காரியங்கள் இருக்கும். அதன் நிமித்தமா ஒரு குடும்பம் பிரிந்து போய்விடுகிறது. இப்படி ஒரு வாழ்க்கையில இரவு நேரத்துல ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பார்த்தா, அவங்களை யாரோ காயப்படுத்தியிருப்பாங்க. அது குடும்பத்திலே பெரியவங்களா இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரோ ஒருவர், அல்லது வேலை செய்யற ஸ்தலங்களிலோ யாரோ ஒருத்தவங்க. சில குடும்பத்துக்குள்ளே அந்த கெட்ட வார்த்தை நிமித்தமாக பல மாசங்களாக, பல வருஷங்களாக அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அது ஒரு காயமா இருக்கும். எவ்வளவுதான் ஜெபித்தாலும் என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என் உள்ளம் காயமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம நல்ல வார்த்தையை பேச வேண்டும் என்றால் வேதத்திலிருந்து எடுத்தா நம்ம பேச முடியும். ஹல்லேலூயா. வேத வசனம் சத்தியம். நம்ம பக்தி விருத்தியில வளர வேண்டும் என்றால் வசனத்தை அதிகமா வாசிக்கணும், தியானிக்கணும். வசனத்திலிருந்து நம்ம எடுத்து பேசும்போது அது ஜீவனுள்ள வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, ஆரோக்கியம் உள்ள வார்த்தை, மகிமை உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்ட வார்த்தை பேசாமல் நல்ல வார்த்தையை பேசும்போது நம்ம பக்தி விருத்தியில வளர முடியும். நிறைய குடும்பத்திலே ஆவியில வளர வேண்டும், தேவ பக்தியில வளர வேண்டும் எப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல யோசிப்பாங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வேர்டுமே செக் பண்ணணும். கெட்ட வார்த்தை இருக்கா, மாறுபாடான வார்த்தை இருக்கா, வீண் வார்த்தை இருக்கா, பொய்யான வார்த்தை இருக்கா, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை இருக்கா, பிசாசுடைய வார்த்தை இருக்கா. அன்றாட வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை எப்படி பேசுறோம்? ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசும்போது நம்ம ஆவிலிருந்து மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிருந்தோம். நிறைய குடும்பத்துல யோசிக்கிறாங்க, நான் ஜெபித்து பார்த்துட்டேன், இரவும் பகலுமா வேதத்தை வாசித்து பார்த்துட்டேன், துதிச்சிட்டேன், பாஸ்டிங் போட்டுட்டேன், எத்தனையோ வாக்குத்தத்தம் நான் சொல்லி ஜெபிக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையிலேயே நிறைவேறல அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில பார்த்தா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். காலையில இருந்து ராத்திரி வரைய பேசுற வேர்டு பார்த்தா நிறைய வேர்டு மிஸ்டேக்கா இருக்கும். கெட்ட வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை, கோபப்படும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை பேசிடுவாங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே வீண் வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை, மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தை, இது எல்லாமே ஆசீர்வாதத்தை கெடுக்கும். நிறைய குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டேம்பாங்க, இன்னுமா சொல்ல வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமா வாழ்றேம்பாங்க. ஆனா சில நேரத்துல கெட்ட வார்த்தை. இன்னைக்கு இரவு நேரத்துல ஒரே ஒரு கேள்விதான், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது பிசாசுடைய வார்த்தை நம்மளோட வாயில புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி யோசித்து பாருங்க. இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போறோம். இந்த நாள் முழுதும், பகல் நேரத்தில் முழுதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இரவு நேரத்துல நன்றி சொல்லுங்க. குடும்பத்தை முழுவதும் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துல ஜெபிக்கும் போது சில குடும்பத்துக்குள்ளே இணைந்து ஜெபிக்கிறீங்க, சில குடும்பத்துல கவனிக்கிறீங்க, சில குடும்பத்துல ஜெபிக்க தெரியாம இருக்கீங்க, சில குடும்பத்துக்குள்ளே கட்டுகளை உடைக்க ஜெபித்து கொண்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்திலே
நிறைய கட்டுகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்க பாதபடியிலே இந்த இரவு நேரத்திலே நாங்க எல்லாரும் குடும்பமா வருகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை தம்முடைய கிருபையினால் நிரப்பி உம்முடைய இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. பலவிதமான சூழ்நிலையில இணைந்து ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல இரவு நேரம் வந்துட்டுனாலே கண்ணீர் விடுறாங்க. சில குடும்பத்துல இரவு நேரம் வந்துட்டுனாலே தனிமையா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. சில குடும்பத்துல நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தால் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ள வெளிநாட்டுல இருந்து ஜெபிக்கிறேங்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ள ஆஸ்பத்திரியில ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ள வீட்டுல குடும்பமா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல என்னுடைய மாந்திரிய கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்கப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. பரம தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலே அப்பா எந்தெந்த குடும்பம் இணைந்து இருக்கிறதோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவும் பகலுமா ஜெபிக்கிறாங்க ராஜா. பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சில காரியங்களை அற்புதமாக எங்களுக்கு அடையாளமாக அப்பா வெளிப்படுத்தி சில கட்டுகளை உடைத்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துல சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துல கற்பனை ஆசீர்வதித்தீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துல நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துல விடுதலையாக்கப்பட்ட ஜனம் அப்பா இன்று அப்பா இரவு நேரத்தை துதித்து கொண்டிருக்காங்க, ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே இந்த வருஷம் முடிவுக்கு வந்துட்டோம், எங்களோட வாழ்க்கையில சில அற்புத அடையாளம் இன்னும் நடக்க வேண்டும் என்று அப்பா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல சில தடைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. லாமா ரகராஷாக துனி கபோதுபி கேதுலா லிபாகா பகராஷாக துனி மரக்கந்துரபலா. அப்பா இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய பாதபடியில அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா கிறிஸ்துனுடைய பிறப்பை நிறைய குடும்பத்துக்குள்ளே, நிறைய தேசத்துக்குள்ளே, நிறைய ஆலயத்துக்குள்ளே, பல இடங்களிலே அப்பா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்பா சில குடும்பத்துக்குள்ளே வறுமை, கஷ்டம், தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, வாழ்வதா மரிப்பதா, கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாட எங்களோட வாழ்க்கையிலே செழிப்பில்லையே, நாங்கள் வேதனையோடு இருக்கிறோமே, எங்க குடும்பத்துல சொந்தக்காரங்க இருந்திருக்காங்களே என்று பல குடும்பத்திலே அப்பா பல பிரச்சனையோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய அப்பா சகல காரியமும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே நான் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்றால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நிறைய குடும்பத்துக்குள்ளே அப்பா பாரத்தோடும் கண்ணீரோடும் குடும்பத்துக்காக திறப்புல நிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல உபத்திரத்தை என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். எங்களை விடுதலை செய்ய தேவ குமாரனா வெளிப்பட்டீங்களே, இருளுக்கு ஜனங்களுக்கு வெளிச்சம் தர தேவ குமாரனா வெளிப்பட்டீங்களே, பிசாசுடைய கிரியில அழிக்கும்படிக்கு தேவ குமாரனா வெளிப்பட்டீங்களே, மரண கட்டுல இருக்க ஜனங்களுக்கு விடுதலை செய்ய தேவ குமாரனா வெளிப்பட்டீங்களே, ஜீவகாலம் எல்லாம் மரண பயம் என்று வேதம் சொல்லிடுறவா. அப்பா எங்களே போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியில தேவ குமாரனாக வெளிப்பட்டீங்களே, உங்க பாதவிலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இவ்வுலக வழிபாடுல இருந்து அப்பா விடுதலை செய்ய தேவ குமாரனை வெளிப்பட்டீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரவு நேரத்துல எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த பாவ காரியத்துல அடிமையா இருக்காங்களோ அந்த பாவ காரியத்துல இருந்து விடுதலை செய்ய தேவ குமாரனா வெளிப்பட்டீங்களே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சாபத்துல இருக்க ஜனங்களை விடுதலை செய்து அப்பா ஆசீர்வதிக்க தேவ குமாரனா வெளிப்பட்டீங்களே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்துல எந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறீங்களே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நானும் கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் என்று உள்ளத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. பரம தகப்பனே அப்பா உம்மிடத்துல வந்த ஒருவரையும் அப்பா நீங்க வெட்கப்பட்டு போக அப்பா செய்தில்லப்பா. என்னோட எல்லா தேவைகள் எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எங்களுக்கு அப்பா விசேஷமா வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க ராஜா. அப்பா அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். நிறைய குடும்பத்துக்குள்ளே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் பல மாசமா ஜெபித்து விட்டேனே, என் ஜெபத்துக்கு இன்னும் என் தேவன்
பதில் செய்யவில்லையே, நீதி நியாயம் செய்யவில்லையே, என்னுடைய வழக்கை என் தேவன் வழக்காடி கொண்டிருக்கிறார், என்னுடைய வழக்கு நியாய விசாரணையில வர வேண்டும் என்று சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. லமஹஸ்துலோ ஷெபிஹு பிஹாலபஹரது லமரஹதுனி மிஹஸ்தி உஹலபஹதுரபலா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய பாதவிடல அர்ப்பணிக்கிறோம். சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்க பாதவிடல நாங்க வந்து நிக்கிறோம் ராஜா. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம் ராஜா. பரிபூர்ணமான ஆரோக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதவிடல வந்து நிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்க பாதவிடல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்க ராஜா. அந்த கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாள் முழுவதும் எத்தனையோ காரியத்துக்கு ஜெபித்தாங்க, அந்த எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் செஞ்சீங்க. அந்த கிருபைக்கா நன்றி. நிறைய குடும்பத்துக்குள்ளே அப்பா உள்ளத்திலே பல விதமான ஒரு கேள்வியோடும் வேதனையோடும் மன குழப்பத்தோடும் பல சூழ்நிலை யோசிக்கிறாங்க. இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். மரித்தேன் சதா காலங்கள் உயிரோடு சொன்ன கத்ரா இயேசு கிறிஸ்து ராஜா இப்பொழுது இறங்கி வாங்க ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே இந்த இரவு நேரத்துல எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான மன மகிழ்ச்சி எங்களுக்கு வேணும்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க இறங்கி வாங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே சமாதானம். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரவேசிட்டீங்கன்னா சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். வாங்க ராஜா, உங்க பாதவிலை தாழ்த்திரும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ வாகனத்தை பத்திரமா பாதுகாத்தீங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் நிறைய ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா பலவீனத்தையும் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, தனிமையான சூழ்நிலை இருக்காங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. என் தேவன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க. அவங்க எந்த இடத்துக்குள்ளே கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே இப்பொழுதே அப்பா உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். அந்த இடத்துக்குள்ளே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே வீசிங், சில குடும்பத்துக்குள்ளே வைரஸ், சில குடும்பத்துக்குள்ளே சளி, சில குடும்பத்துல கிளைமேட் பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே படுத்த படுக்கையா இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே முடக்குவாதம், சில குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனை சொல்லிக்கொண்டே போறாங்க. சில குடும்பத்தை கிட்னி ஃபெயிலியர், சில குடும்பத்தை தலையில பிரச்சனை, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா இந்த இரவு நேரத்திலே அந்த குடும்பத்துக்கு வெளிப்படுங்கப்பா. அந்த குடும்பத்துல பாவத்தை எல்லாம் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்குங்க. உங்களுடைய தழும்புகளால சுகமானீர்கள் வேதம் சொல்கிறது. எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தீங்க. இப்போதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். அப்போ அந்த பூமியில உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா. எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாங்க, எங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தாங்க. யாரெல்லாம் அப்பா இப்பொழுது என்ன ஜெபிக்கிறாங்களோ பரிபூர்ணமான ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க. பரிபூர்ணமான ஒரு சமாதானம் என் தேவன் தான் தர முடியும், மனிதனால் தர முடியாது. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே விக்கிரத்தினால பாதிக்கப்பட்டு, மாந்திரியத்தினால பாதிக்கப்பட்டு, செய்வன கட்டினால பாதிக்கப்பட்டு, பிள்ளி சுனித்தினாலே பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி விட்டு ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பட்சிக்கிற அக்கினி இறங்கி விட்டு ராஜா. ரே கபா கபா கலா மஹோது ஹோ பிஹாலஹரது லபோருஷே பிஹாபிஹலமரஹரது. ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்துக்குள்ளே வலுசற்பது கிரியை, எந்த குடும்பத்திலே விபச்சார காரியம், எந்த குடும்பத்துல மதுபானம், போதை பழக்கம், எந்த குடும்பத்தில் இருளின் காரியங்கள், எந்தெந்த குடும்பத்துல கெட்ட சொப்பனம் அப்பா அந்த இரவு நேரத்துல தாக்கி கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தை அழிக்கப்படட்டும். சத்துருக்களை பட்சிக்கிறாங்க இறங்கி விட்டு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். பரலோக தரிசனங்கள், பரலோக சொப்பனங்கள் தாங்க ராஜா. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலா விட்டும். எங்க வீடு முழுவதும் தேவன் அக்கினியால் மூடுங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க இறங்கி வாங்க. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க. எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க. எங்க குடும்பத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் எல்லாமே இருக்கும். நீங்க எங்களுடைய வாழ்க்கையில வாங்க ராஜா. உங்க ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடல் தொழில் போயிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் போட் அப்பா விசேஷமாக அந்த குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களா அந்த கிருபைக்கா நன்றி. யாரெல்லாம் சிறு தொழில் பார்க்கிறாங்களோ அந்த குடும்பத்துல ஸ்தோத்திரம்.
யாரெல்லாம் விவசாயம் பார்க்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கம்பெனி வச்சுக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாபாரம் பார்க்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா அந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய சகல காரியத்தையுமே என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்தை கடன் நிமித்தமா போராடுறாங்க. அந்த கடன்ல இருந்து எங்களை வெளியில கொண்டு வந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் எங்களுக்கு நீங்க தர வேண்டும். உங்க பாதவர்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே கடன் நிமித்தமா தூக்க வரலன்னு சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை சகல கிரியையிலும் என் இயேசு ராஜா நீ அழிக்க வேண்டும். உங்க பாதவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு குடும்பத்திலே நான் விபச்சாரத்தில் அடிமையா இருக்கிறேன், இந்த பாவத்துல நான் வெளியில வர வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறாங்க. என் இயேசு ராஜா அந்த குடும்பத்தை மன்னித்து இந்த இரவு நேரத்திலே என் இயேசு ராஜா அப்ப உம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து வெளியில கொண்டு வர உதவி செய்ய வேண்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல கற்பனை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல டெலிவரி ஆயத்தமா இருக்காங்களோ அப்பா விசேஷமாக நீங்க அப்பா கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. நிறைய குடும்பத்துல பயம், அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல பயத்தோடும் மரண கட்டோடும் அப்பா இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். சத்துருக்களை பட்சிக்கிறாங்க இறங்கி வரட்டும். இரவு நேரத்துல இன்பமா நித்திரைத்தாங்க. அதிகாலை வேலை உங்க பாதவில கண் விழிக்க கிருபை செய்யுங்க. விசேஷமா இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல பிரிந்து போய் மதுவான அடிமை, பாவ காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், விபச்சாரமான காரியங்களை யாரும் சிக்கி கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தரா இயேசு நாமத்தை இணைக்கப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்காங்க. அந்த பாவ காரியத்தை வெளியில வந்து மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. இரவு நேரத்திலே அப்பா வேற வேற நாட்டுல இருந்து ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே உங்க நாம மகிமைப்படட்டும். நிறைய குடும்பத்துல சொந்த தேசத்துக்கு திருப்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா வாசலை திறந்து விடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று அப்பா விசாவுக்கா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல சொல்லி ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் உள்ள தரித்திரம், பஞ்சம், கஷ்டம் எல்லாவற்றையும் விலகட்டும். விசேஷமா இரவு நேரத்திலே சில குடும்பத்துல தனிமையா இருந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என் இயேசு ராஜா நீங்க பேசுங்க. இரவு நேரத்துல நீங்க சமாதானத்துல நிரப்புங்க. அவங்களுடைய தனிமையை மாற்றுங்க. உம்முடைய பாதவில அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல நான் விதவையா இருக்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில சொல்லி சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும். அவங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்கறாங்க. சில குடும்பத்திலே செக்யூரிட்டில வேலை பார்க்கறாங்க. சில குடும்பத்துல கம்பெனில வேலை பார்க்கறாங்க. சில குடும்பத்துல டாக்டர் வேலை பார்க்கறாங்க. சில குடும்பத்துல நர்சுமார் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா நைட் ஷிப்ட்ல அப்பா போலீஸ் வீட்ல வேலை பார்க்கறாங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய பாதவில அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க விசேஷமா பாதுகாப்பு தர வேண்டும். அவங்களோட டியூட்டியில எங்களுக்கு சகல காரியத்தையும் ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. இரவு நேரத்திலே அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டும். இந்த கிளைமேட் ஃபுல்லாவே அப்பா மாற்றி உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாக நீங்க பாதுகாத்துங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே நான் ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் நகை கொடுத்து விட்டேன், நான் பணம் கொடுத்து விட்டேன், நான் சில பத்திரத்தை கொடுத்து நான் ஏமாந்து விட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் இரவு நேரத்திலே கண்ணீரோடு பிரச்சனையோடு பலவிதமான போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த இரவு நேரத்திலே அவங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு ராஜா நீங்க நீதி நியாயம் செய்ய வேண்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம். சில குடும்பத்துல திருமணத்துக்கு தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பத்துல கண்ணீருக்கு என் இயேசு ராஜா நீதி நியாயம் செய்யுங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. சில குடும்பத்துல வீடு கட்ட வேண்டும் என்று பாதியில நிக்கும் சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய மிச்ச அந்த காரியமும் என் இயேசு ராஜா அற்புதமாக நீங்க நடத்தி விடுங்க. உம்முடைய பாதவில அர்ப்பணிக்கிறோம். சகல குடும்பத்தையுமே உம்முடைய பாதவில அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம். அதிகாலையிலே உங்க பாதவில கண்வழிக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே உங்க பாதவடியிலே காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்தும் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தத்தின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9360064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். தயவு செய்து எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து வருங்கள். எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்து வருங்கள். விசேஷமாக தண்ணி ஜெபம் பண்ணுங்க. செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியா படுத்துங்க. குடும்பமாக தங்கிருங்க. இன்பமா நித்திரை தருவார். அதிகாலை வேளையில எழுப்பி ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.